உண்மையான ஆன்மீகவாதிகள், ஞானிகள் அவர்கள் தான் உயிர் வாழ்வதற்காக யாரிடமும் கையேந்தி உணவு கேட்பதில்லை. தானாக யாராவது கொடுத்தால் சாப்பிடுவார்களே ஒழிய யாரிடமும் தானே போய் உணவு கேட்பதில்லை. அவர்கள்தான் உண்மையான ஞானிகள். தற்காலத்தில் உணவுக்காகவே பல ஆன்மீகவாதிகள் உருவாகி உள்ளார்கள். ஆனால் உண்மையான ஆன்மீகவாதிகள் யாரிடமும் உணவு கேட்பதில்லை. அதுதான் உண்மை. ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இமயமலையின் ஒரு ஆசிரமத்துக்காக கீழிருந்து மேலே சென்று கொண்டிருந்தார். எந்த ஆள் நடமாட்டமும் இல்லை. ஒரு வழியாக சிறிது தூரம் போனவுடன் கிட்டத்தட்ட காலையில் நடந்தவர் ஈவினிங் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் அவர்களாம் யாரிடம் எதுவும் கேட்பதில்லை. அவராக கொண்டு வந்து கொடுத்தால் உணவு, இல்லை என்றால் அது பட்டினி. அவர் யுஎஸ்ஏ போயிட்டு வந்த பிறகு பெரிய பிரபலமானவுடன் தானாக வரும், அது வேறு விஷயம். இது ஆரம்ப காலத்தில் நடந்த நிகழ்வு. அப்போது போய் கொண்டிருந்த பொழுது சிறிது பசி எடுப்பது போல் உணர்ந்தார். ஆனால் அதை பற்றி அவர் கவலை கொள்வதே இல்லை. அப்போது பின்னாடி இருந்து ஒரு குரல், அந்த ஆள் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் சுற்றளவுக்கு எந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு மனிதன், ஐயா நில்லுங்கள், உங்களுக்காக உணவு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல, யாரடா இது, இந்த ஏரியாவில் மனிதர்கள் நடமாட்டமே இல்லையே, நமக்காக யார் உணவு கொண்டு வந்திருக்கிறார்கள், ஒருவேளை இது இறைவனுடைய சோதனையா என்று சொல்லி அவர் வேகமாக நடக்க ஆரம்பித்தார். சுவாமி விவேகானந்தர் மிகவும் வேகமாக நடக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த உணவு கொண்டிருந்த நபரும் வேகமாக ஓடி வருகிறார். வந்து, சாமி உங்களுக்காக தான் உணவு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் அருந்துங்கள் என்று சொல்ல, விவேகானந்தர் அப்படியே அவரை உற்று பார்க்கிறார். நான் உன்னை பார்த்ததே இல்லையப்பா என்கிறார். இல்லை சாமி, உங்களுக்காக உணவு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் முதல் பசியாருங்கள், நாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம், நான் இதுவரை சென்று வருகிறேன் என்று சிறிது தூரம் போனவர் அந்த ஆள் மறைந்து விட்டார். ஆளை காணவில்லை. விவேகானந்தர் அப்படியே, கண்ணா கிருஷ்ணா, உன்னுடைய மகிமையை என்னவென்று சொல்வேன், நீதான் இந்த உணவை கொண்டு வந்திருக்கிறாய் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று அந்த கண்ணனை நினைத்து அப்படியே கண்ணீர் விட்டார். ஆகா, இறைவனுடைய கருணை இருந்தால் நாம் எப்படியும் வாழலாம். யாரும் நமக்கு தேவையில்லை, யாரும் உணவு கொடுக்க வேண்டியதில்லை, யாரும் நமக்கு துணையாக இருக்க வேண்டியதில்லை. அந்த இறைவன் கருணை மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு கிடைத்த மாதிரி தான். ஆகவே எப்போதும் மற்றவர்களே மற்ற பிரச்சனைகளை நினைப்பதை விட இறைவனே நினைத்து கொண்டிருப்பது தான் எல்லோருக்கும் நல்லது என்பதுதான் நமது அபிப்பிராயம். நன்றி, வணக்கம்.